வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்கள். கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பதிவு 100% கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்குன்றதை விட அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தானுங்க. இந்த வருடத்தில் குரு பயிற்சி காலகட்டம் அப்படின்றது மே மாதம் 2024 வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு குரு பயிற்சி அடைகிறவர். 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி வரை குரு பயிற்சி காலகட்டம் 379 நாட்கள், ஒரு வருஷம் 14 நாட்கள். அப்போ இந்த ஒரு வருஷம் 14 நாட்கள் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக நிறைய நண்பர்களுக்கு மனக்கோட்டை இருக்கும். நான் இந்த வருஷத்தில் எப்பாடுபட்டாவது சொந்தமாக தொழில் தொடங்கிடணும், இந்த வருஷத்தில் எப்பாடுபட்டாவது நான் சொந்தமாக வீடு வாசல் வாங்கிடணும், இப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அப்போ கும்பராசி நண்பர்களுக்கு 2-3 விதமான ஒரு நல்லது நடக்க போகுது. ஃபஸ்ட்டு, திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது. கும்பராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதால் 7.5 சனி கும்பராசி நண்பர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி ஒரு சில நண்பர்களுக்கு சாதகத்தை கொடுத்துருக்குது, ஒரு சில நண்பர்களுக்கு பாதகத்தை கொடுத்துருக்குது. இது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க நடைமுறையில். அப்போது இந்த குரு பகவான் 3வது பாவகத்திலிருந்து 4வது பாவகத்துக்கு, கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு, ரிஷப ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் போகிறவர். சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பதால் இந்த 4 மாதம் 13 நாட்களில் கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதத்தில் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கை நினச்சிட்டு வந்தும் கத்தரிச்சிட்டு போச்சு, பரிசம் போட்டுட்டு வந்து பாதியில் நின்று போச்சு, ஏன் கல்யாணம் பண்ணிட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொன்ன பழமொழி யாருக்கு பொருந்திச்சோ இல்லையோ எனக்கு பொருந்திருச்சு, புருஷன் முண்டாட்டிக்குள்ளே விவாகரத்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கையே அமையலேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்க்கை அமையும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13 தேதிக்குள்ளார இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ற ஒரு முடிவு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் செய்ய வச்சிடும். அதுபோக ஓரளவுக்கு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1000 மடங்கு சாதகமான நேர காலங்கள் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13 தேதி வரை. 2024 வருஷத்தில் செப்டம்பர் 13லிருந்து 2025 வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு. 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறக்கூடிய குரு பகவான் பகையாகி உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தையும் பார்க்குறார். 10வது பாவகத்தை பார்க்குறாரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 8-12 விரைய செலவுகள் நடந்துடும். அதே மாதிரி 8வது பாவகத்தை பார்க்குறாரு. வண்டி வாகனத்தில் தொல்லைகள் கொடுத்துரும், உடல் திரேகத்தில் தொல்லைகள் கொடுக்கறது, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வர்றது, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வர்றது, பதவி பறி போகிறது, வேலையில் சிக்கல் வர்றது, பொருளாதாரத்தில் பாதிப்பு வர்றது, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே
2025 ஜனவரி வரைக்கும், 2024 செப்டம்பர்லேருந்து 2025 ஜனவரி வரைக்கும் கொடுத்துரும். அதனால் 3ல் குரு இருந்து 4க்கு போயிட்டாரே, இனிமேல் நல்லதே நடந்துடும் நினச்சிடாதீங்க. செப்டம்பர் 13லிருந்து 2025 ஜனவரி வரைக்கும் சூதானமாக இருங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் காசு பணம் நம்ம கொடுக்கல, அப்பாற்பட்ட விஷயம். மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணங்களில் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது. 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்ருஸ்தான அதிபதி. நமக்கு நோய் நொடிகளும் கொடுக்கும், அதுபோக தேவையில்லாத சிக்கல்லையும் மாட்ட வச்சிரும். அதனால் கும்பராசி நண்பர்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது உத்தமம். 2025 வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 இந்த தருணங்களில் குரு பகவான் செவ்வாவுடைய சாரத்துக்கு வராரு. அப்போ செவ்வாய் அப்படின்றவர் கும்பராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையே பார்க்கக்கூடிய தருணத்தில் நிறைய கும்பராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் திரேகத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட 10 ரூபாய் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் 2025 பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு மற்றவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா, இதை பார்க்க தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயம் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக நான் முதலியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே சொந்தமாக வீடு வாசல் வாங்கணும், சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அப்படி கும்பராசி நண்பர்களுக்கு அந்த ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசை நிறைவேறக்கூடியது 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 இந்த 3 மாதத்தில் சொந்த வீடு வாசல் அமைகிறதுக்கும், சொந்த தொழில் அமைகிறதுக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்கிறதுக்கும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குதுனாலும் இந்த நேரத்தில் சரியாயிடும். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக இந்த தருணங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கோச்சார கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஆல் ஆக்ஷன் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.